Good morning, my dear students. I'll be explaining you the meaning of grievance. இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் க்ரீவன்ஸ்னால் என்னன்னு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னாக்கா the term grievance is used to designate இந்த grievance அப்படிங்கிறத எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா claims by workers of a trade union concerning their individual or collective rights under an applicable collective agreement. இப்போ ட்ரேட் யூனியனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு டிஸ்பியூட் சால்வ் பண்ணி டிஸ்பியூட்டை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ணுறாங்க. அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ணதுக்கு அப்புறம் அதன் பிரகாரம் ரெண்டு பேரும் செயல்படணும். உடன்பட்டு ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்கிற விஷயத்தை பற்றி ரெண்டு பேரும் உடன்பட்டு ரெண்டு பேரும் செயல்படணும். இப்போ மேனேஜ்மெண்ட் கலெக்டிவ் அக்ரிமெண்ட்டில் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை செய்யலை, பின்வாங்குறாங்க, அதை தவிர்க்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ஒர்க்கர்ஸ் இல்லை அந்த ட்ரேட் யூனியன் அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்கிற விஷயம் இட் பிகம்ஸ் தேர் ரைட். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ரைட்னு சொல்ல முடியாது, பட் இட் பிகம்ஸ் அ ரைட் ஃபார் ஒர்க்கர்ஸ் ஆஃப் அ ட்ரேட் யூனியன், ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்டு இன் அ ஃபேக்ட்ரி. இட் பிகம்ஸ் அ ரைட். அப்போ கிடைக்காத பட்சத்தில் மேனேஜ்மெண்ட் செய்யாத பட்சத்தில் அதை வந்து கிரீவன்ஸ்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கிரீவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ரிலேட்டட் டு கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட். அதில் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்குது. இல்லை லாவில் சொல்லியிருக்கிற விஷயம், சட்டத்தில் என்னெல்லாம் விஷயம் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து மேனேஜ்மெண்ட் செய்ய தவறிட்டாங்க, செய்ய மாட்டாங்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை கொண்டு வரலாம். ரெகுலேஷன்ஸ், தட் இஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இல்லை ஸ்டாண்டிங் ஆர்டரில் சொல்லியிருக்கிற விஷயம். ஒர்க் ரூல்ஸ், நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்ருக்கக்குள்ள என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமோ அது சம்மந்தமாக ஏதாவது கிரீவன்ஸ் இருந்தாக்கா அதுவும் சேர்த்துக்கலாம். கஸ்டம் ஆர் யூசேஜ், ஏதாவது ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆர் யூசேஜில் இருந்தது அதை இப்போ நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னாக்கா அதையும் நீங்கள் கிரீவன்ஸில் கொண்டு வரலாம். இட் இஸ் செட் தட் such claims involve questions relating to the interpretation or application of the rules. ரூல்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை அப்ளை பண்ண தவறிட்டாங்க அப்படின்னாக்கா அதை நம்ம கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்கா நிறுவனத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்து அந்த குறைபாடை எழுத்துப்பூர்வமாக ஒரு எம்ப்ளாயி, தட் இஸ் ஒரு ஒர்க்கர் வந்து மேல் அதிகாரிக்கு தெரிவித்தான் அப்படின்னாக்கா இட் பிகம்ஸ் அ கிரீவன்ஸ். இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். they say that when a complaint is processed through normal grievance procedure channel it becomes a grievance. எப்போ ஒரு ஒர்க்கருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கோ அந்த கம்ப்ளைண்ட்டை மேல் அதிகாரிக்கு முறையாக தெரிவிக்கிறாரோ அதை நம்ம கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிரீவன்ஸோட டெஃபினேஷன் என்னன்னு பார்ப்போம். இந்த ரெண்டு டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிரீவன்ஸ்னால் என்னன்னு நமக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். டேல் யார்டர் அப்படிங்கிற ஒரு கிரீவன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா a grievance is a written complaint filed by an employee and claiming unfair treatment. இந்த டேல் யார்டர் அப்படிங்கிற ஒரு கிரீவன்ஸ் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட். கிரீவன்ஸ் இஸ் அ ரிட்டன் கம்ப்ளைண்ட் அப்படின்னாக்கா என்ன, ஒரு கம்ப்ளைண்ட்னு ஒன்று இருந்ததுனாக்கா அதை வாயால் சொல்லக்கூடாது, அதை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். ஃபைல்டு பை அன் எம்ப்ளாயி, எப்போ ஒரு ஒர்க்கர் எழுத்துப்பூர்வமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை தெரிவிக்கிறாரோ அந்த லெட்டர்லேயே அண்ட் கிளைமிங் அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட், அது என்ன கிளைம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அநீதி நடந்திருக்கு, அநீதின்னு இல்லை அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு, ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணல, எனக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரோ அதை வந்து நம்ம கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு டேல் யார்டர் டிஃபைன் பண்ணுறாரு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கீத் டேவிஸ் அப்படிங்கிற ஒரு கிரீவன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனி ரியல் ஆர் இமேஜின்ட் ஃபீலிங் ஆஃப் பர்சனல் இன்ஜஸ்டிஸ். இப்போ இன்னொரு கான்செப்டை கொண்டு வர்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரியல் ஆர் இமேஜின்ட் ஃபீலிங் ஆஃப் பர்சனல் இன்ஜஸ்டிஸ், தனிப்பட்ட முறையில் ஏதாவது அநீதி நடந்திருக்கு அப்படின்னாக்கா தனிப்பட்ட முறையில் அநீதி நடந்திருந்தாலும் சரி
நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் உணர்ச்சிபூர்வமாக ஃபீல் பண்ணாலும் சரி, which an employee has concerning his employment relationship. இப்போ எது சம்மந்தமாக அநீதி நடந்திருக்கணும், அநீதி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லை அநீதியை நீங்கள் உணர்ச்சிபூர்வமாக ஃபீல் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கன்சர்னிங் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன், தொழிற்சாலைக்குள்ள எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் கிரீவன்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்வியூவில் கொண்டு வர முடியும். வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் கிரீவன்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். டேல் யோடர் அண்ட் கீத் டேவிஸோட டெஃபினேஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.